எதையும் யோசித்து எதிலும் துல்லியமாக செயல்படும் துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பிறக்கின்ற ஆங்கில வருடம் புத்தாண்டிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்பவாறு வாழ்க்கையில் வரப்போகின்ற நாட்களில் பிறக்க போகும் சுப அசுப, அதே போல் என்னென்ன பலன்கள் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்கள் மற்றும் புரிதல் இருக்கும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள், சில முயன்ற முயற்சிக்கான அங்கீகாரங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வித்தியாசமான செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறைகள், சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக வரும். ஸோ இதெல்லாம் வழிபாடு பண்ணி சிறப்பான முறையில் இருக்கணும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சொத்து விஷயங்கள், சொத்து சேர்க்கிறது, சொத்து வாங்கிறது, சில விஷயங்களெல்லாம் கவனமாக இருங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு 2026 ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள், எவ்வளவோ நல்லது கெட்டது, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம். எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம். அந்த வகையிலே 2026 ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது, என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் 2026 மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கும். 2026 ஆண்டிலே புதிய வியாதிகள் பிறக்கும். அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது. குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள். சூறைக்காற்று, படுகொலை அதிகரிக்கும், நிலநடுக்கம் ஏற்படும், காட்டு தீ பரவும், அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல், அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள், பல போர், அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும். அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம். அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம். அரசியல் சண்டை, அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள், பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் 25 பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. நல்ல பேர் போன ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். இது பார்த்திங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும். அரசியல் மாற்றங்கள், குழந்தைகள் பாதிப்பு, வாகன விபத்து, போதைப் பொருட்கள் அதிக அளவில் விற்பனை, கட்டுக்கடங்காத அளவுக்கு. இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், இதே வெளிநாட்டில் பண்ணினோன்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல். காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல், இது எல்லாமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். பரிகாரத்தை பண்ணுங்கள். 2026 அதிக அளவில் நீங்கள் நன்னா இருக்கணும், வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது. ரைட்டு. அன்றைய தினம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது. ரெண்டாவது அன்னைக்கு யோகம் எப்படி தெரியுமா இருக்குது? நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது. இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. நாள் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை. நேத்திரம் ஜீவன் கிடையாது, நேத்திரம் கிடையாது, ஜீவன் அறதான் இருக்குது. உயிர் நாடின்னு சொல்லுவாங்க, ஜீவன் அறதான் இருக்குது. முக்கியமாக 2026 ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க, அடுத்த சில பாதி புரட்டாதி நட்சத்திரம்.
நட்சத்திரம் 2 நட்சத்திரமாக பிறக்கிறது. சதய நட்சத்திரம், அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம். யோகம் மரண யோகம். ஸோ அப்போ இந்த 2026 நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிருங்க, வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிருங்க. இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும். செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை. அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. முருகப்பெருமானை இருக்க பிடிக்க வாழ்க்கையில் பெரிய அளவாங்க. எதையும் யோசித்து எதிலும் துல்லியமாக செயல்படும் துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பிறக்கின்ற ஆங்கில வருடம் புத்தாண்டிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புக்கு ஏற்பவாறு வாழ்க்கையில் வரப்போகின்ற நாட்களில் பிறக்க போகும் சுப அசுப, அதே போல் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்கள் மற்றும் புரிதல் இருக்கும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். வெளியூர் பிரயாணங்கள் தொடர்பான சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தன உறவுகளில் ஏற்ற சில தொடர்பான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பேச்சுக்களில் திறமையை கையாளுவது நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவங்க ஒத்துழைப்பு ஏற்றம் இறக்கமாக இருக்கும். இன்ப சுற்றுலா செல்வது இருக்கும். அதாவது வெளியில் போகிறது, ஃபாரின் டூர் போகிறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்களை கலந்து ஆலோசிப்பது, முடிவு எடுக்கிறது சுபத்தை தரும். அதே போல் வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறைமுகமான திறமைகள் மூலம் பாராட்டுகளையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள். ஒரு சில விஷயங்களில் நல்ல யோகமாக இருக்கும் துளாராசி பொறுத்தளவுக்கு. துளாராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். சில நேரங்களில் வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு சில விஷயங்கள், சில மாற்றங்கள் வரும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். எதிர்காலம் நிமித்தமாக சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அணைந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தை நல்லா செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு. பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அன்றாட படிக்கக்கூடிய பாடங்கள் மாணவிகள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் இது பத்தாவது, இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகளும் மெத்தனமும் அதிகரிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு படிப்பதன் மூலம் தொடர்புகள், கனவுகள் சில பேருக்கு கூடி வரும். சிலருக்கு நுட்பமான சில நல்ல விஷயங்கள் கூடி வரும். எளிதாக புரிந்து கொள்வீர்கள். சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகஸ்தருக்கு திறமைக்கேற்ப ஊதிய உயர்வு உண்டாகும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீண்ட நாள் காலமாக எதிர்பார்த்த இந்த இடமாற்றமும் தற்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வேலை மாறி போய் அடுத்த வேலையில் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விமர்சன கருத்துக்கள் படிப்படியாக மறையும். சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில உதவிகள் இருக்கும், மாற்றங்கள் உண்டு. உங்கள் மீதான சில கெட்ட விஷயங்கள், கெட்ட சில எண்ணங்கள்லாம் மாறி சில நல்ல விஷயங்கள், நல்ல இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்கள் விளைச்சலோ பலவிதமான உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபார இடமாற்றம் மற்றும் அது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். புதிய முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரிகள் விவசாய பணிகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சின்ன வியாபாரிகளோடு சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் பொறுமையான விஷயத்தை கையாண்டு போனால் சிறப்பு. கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கும். சம்பள உயர்வு, சில நல்ல சூழ்நிலை, ரசிகர்களின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும். செய்கின்ற முயற்சிக்கான அங்கீகாரங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வித்தியாசமான செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறைகள், சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு கட்சியின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் எதிர்பாராத நல்ல திறமைகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஒரு வருஷமாக அமையும். காலதாமதம் உண்டாகும். சில விஷயத்தில் சிறு தடைகளால் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு கோபம் வரக்கூடாது. அரசியல்வாதிகள் நிதானித்து பொதுமக்களுக்காக தான் அரசியல்வாதி. அரசியலுக்கு நீங்கள் இருக்கீங்க, அரசியலில் பொதுமக்கள் சேவை செய்யறதுக்குன்னு வந்திருக்கீங்க. பொதுமக்களுக்கு தான் நீங்கள் செய்யணும். பொதுமக்களுக்கு முன்னின்று செய்ய நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சகிப்புத்தன்மை இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் அனுசரித்து போகக்கூடிய குணம், பாரபட்ச பக்கமின்றி ஒரே பக்கமாக பார்க்காம நியாயம் எதுவோ
அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அரசியலில் இருப்பவர்கள், அரசியலையே மொழி தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நடராஜ பெருமானை நிறைய பிரார்த்தனை பண்ணுவது சிறப்பு. நடராஜ பெருமானை நிறைய பிரார்த்தனை சொன்னால் ஆதி திருவரங்கம் பெருமாள் பிரார்த்தனை, சுதர்சனேஸ்வரர் பிரார்த்தனை, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சிறப்பு. அதே போல் ஒரு டைம் கிடச்சின்னா சிக்கல் போய்ட்டு, சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்கிறாங்களே, சிக்கல் போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். முருகன் ஸ்தலமாக போயிட்டு வாங்க, சிக்கல் போயிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானை தரிசனம் செய்வது சிறப்பு. சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் உங்களுக்கு, நீங்கள் போயிட்டு வரதுலையே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரியலூர் பக்கத்தில் ஒரு பாலமுருகன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததில் சிறப்பு. அந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு கோவில். ஸோ இதெல்லாம் உங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக வரும். ஸோ இதெல்லாம் வழிபாடு பண்ணி சிறப்பான முறையில் இருக்கணும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சொத்து விஷயங்கள், சொத்து சேர்க்கிறது, சொத்து வாங்கிறது, சில விஷயங்களெல்லாம் கவனமாக இருங்க. பெண்கள் முக்கியமாக கவனமாக இருங்க. 2026 சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ கரெக்டாக இருங்க, பார்த்துருங்க. எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 78% சிறப்பாக இருக்குது. இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும், பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். 2026 ஆண்டு பிறக்கக்கூடிய நாள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன். இந்த பொது பலன்களே 90-95% உங்களுக்கு பளிச்சிருக்கும். சில பேருக்கு அது பலிதமாகுது. உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய, சுய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை 2026 எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும், வெளிநாடு போவேனா, நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2025 ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார். நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு, கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார், அரசியலுக்கு வந்துட்டார். நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போகிறீங்க, அவர் தொட்டுட்டு வந்துட்டார், நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுபம்.